ஹலோ மக்களே, இந்த சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டுருந்தோம். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து மீன் கிடைக்கும். நீங்கள் வந்து நியர்பை அம்பத்தூரில் இருந்தீங்கன்னாலோ இல்லை அம்பத்தூருக்கு முன்னாடி புதூர், அப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து வந்தாலுமே உங்களுக்கு வந்து பக்கம்தான். அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் அப்படி தெரியல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். அது வந்து ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கும். நம்ம இந்த சண்டே போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு உதிரியாக மலம்பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளை பூண்டு வாங்கினேன், பூண்டு இஞ்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா அதெல்லாம் இருந்தது, அதனால் அதெல்லாம் வாங்கலை. பூண்டு இஞ்சி மட்டும் வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த கீரை வந்து நான் வந்து வாங்கினேன். இது வந்து நல்ல பெருசாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குன்ட்டு. இந்த கட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபாங்க. அங்கே வந்து பழ மார்க்கெட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் தாளிக்கிற ஜாமான்லேருந்து பருப்பு வகையிலேருந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சண்டே 1 வீக்லேயே வாங்க தேவையான பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட அங்கே வந்து வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன மூலிகை கீரைங்க, பழங்கள், காய்கறிங்களில் வந்து வீட்டு உபயோகப் பொருள் கத்தி, அருவாமனை, வெங்காயம், தக்காளி, பழம், பூ, கலர் கோழி குஞ்சு, எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து நம்ம வீட்டில் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 450 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 450 ரூபாய்க்கே நான் வந்து 3 விதமாக வந்து மீன் வாங்கியிருந்தேன். அதுதான் உங்கள்கிட்ட பிரித்து உங்கள்கிட்ட தனியாக காட்டணுன்றக்காக காட்டிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மீன். உங்களுக்கு பிடிக்குமா? அது வந்து கொஞ்சம் நொந்து போன மாதிரி இருந்தாலும் நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து நல்லா விரைச்சிக்கும். நல்ல டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஷீலா மீன் ஒன்று, மூக்கு மீன் சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம், இங்கே வந்து ஷீலான்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஷீலா மீன் 1 கிலோவும், அப்புறம் வந்து கிழங்கா மீன் 1 கிலோவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டியில் ஒரு மீன் மத்தின்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த குட்டி மீன் மத்தி இல்லைனா கிழிச்ச அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கா நான் வந்து குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு மீன் வந்து குழம்பும் ஒரு மீன் வறுக்கிறதுக்கும் வந்து அதாவது 2 வகையான மீன் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து நம்ம வெனஸ்டே அந்த டைமில் வந்து இன்னொரு 1 கிலோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரிட்ஜில், நம்ம பாட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அங்கே க்ளீன் பண்ண மாட்டோம். வீட்லேயே நம்ம அழகாக இதை கவர் எதாவது விரிச்சிட்டு வீட்லேயே நம்ம சுத்தம் பண்ணுறது மூலமாக நம்ம அப்படியே வாஷ் பண்ணி அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கொஞ்சம் மணியும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டில் தான் வந்து பெரும்பாலும் க்ளீன் பண்ணுவோம். அதோடு வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம இன்னும் சுத்தமாக அந்த பாருங்கள் எந்த வித கழிவும் இல்லாமல் நம்மளே எடுத்துகிட்டு அழகாக அந்த செதிலெலாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மீனை தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கழித்து வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 1 கிலோ குழம்புக்கும் 1 கிலோ வறுக்கிறதுக்கும், இது வந்து 2 டேஸ் கழித்து எடுத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி போகும்போது எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம் திருப்தியாக. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேகி எடுத்திருக்கேன் மார்னிங்க்கு. போயிட்டு வந்து நேரம் ஆச்சு, அதனால் மார்னிங் மேகி எடுத்தாச்சு. லன்ச் வந்து பாருங்கள் மீன் குழம்பு, மீன் வறுவல், குழம்புல போட்ட மீனும் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு மக்களே. இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. நீங்கள் இந்த சண்டேயில் என்ன சாப்பிட்டீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் போய் பாருங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.